கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க. இப்போ பொதுவாக அவங்க எதிர்த்தரப்புல சொல்லப்படுற குற்றச்சாட்டுன்றது வந்து சிறுபான்மை வாக்குகளை பூரா அவங்க இழந்துருவாங்க, பாஜக வந்து சிறுபான்மைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இல்லையா? நீங்க போற இடத்துல மக்களோட சார், எங்கள் கட்சி கொள்கை வேறு, அவங்க கட்சி கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு. சிறுபான்மை மக்கள் அப்படிலாம் இல்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நமக்கு பாதுகாப்பு. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் மட்டும்தானே அந்த பிரச்சனை இல்லை. அம்மா அவர்கள் எவ்வளோ கட்டுக்குள் வைத்திருந்தோம், அதே போல் தான் நான் எடப்பாடியாக வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நான் கமலாபாளையத்தில் கடைசியாக அந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்த முறை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று எனக்கு சால்வை அணிவித்து விட்டு மாலை அணிவித்து வாக்குறுதி கொடுத்து சென்று இருக்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படி அண்ணன் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் என்ற அர்த்தம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, திரு எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேரையும் ஒப்பிடுவதாக இருந்தால் எப்படி ஒப்பிடுவீங்க? அம்மா அவர்கள் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் அதே போல தான் அண்ணன் அவர்களும் அதே வழியில் வந்த காரணத்தினால் கடுமையாக நடந்து கொண்டதால் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அதே போல் போதைப் பொருளும் கட்டுப்படுத்தப்பட்டது. போதைப் பொருள் இல்லை, கட்டுப்படுத்த என்று சொல்லை விட போதைப் பொருளே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த இரண்டுமே இன்று தலைதூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. கொள்ளை நடக்காத நாளே இல்லை. அதே போல் போதை கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் இன்று இளைஞருடைய வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டது. அதனால் மக்கள் மீண்டும் ஆனால் எடப்பாடி வர வேண்டும் தான். அம்மா எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை கடுமையாக பாதித்தாலும் அதே மாதிரி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேமுதிக உங்க கூட்டணியில இல்லாது பலவீனம் நினைக்கிறீங்களா, இல்ல பரவாயில்ல அப்படின்னு? எங்களோட வந்திருந்தால் அவங்களுக்கு முழு வெற்றி. இப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது, அவ்வளோதான். அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காங்க. இல்லை, அண்மையில் பிரதமர் மோடி இங்கே தமிழகம் வந்திருந்தார். மதுராந்தகம் வந்தபோது உங்களை தட்டி கொடுத்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசு சார்? அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்க. நான் ஒன்றும் ரகசியம் பேசல. நான் 5 ஆண்டு காலமாக பார்க்கவில்லை. ரகசியமா இல்லை, ரொம்ப உள்ள 5 ஆண்டும் பார்க்கவில்லை. பார்த்து நல்லா இருக்கலான்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான் பேசினேன். வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு பத்திரிக்கையாளருக்கு தான் செய்தியோடைய, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, மற்றவங்களோட பேசுறதுக்கும் உங்களை தட்டி கொடுத்து அடிக்கடி பார்க்குறவங்ககிட்ட நான் இப்போ வேண்டியதில்லை. நான் 5 ஆண்டு கழித்துக்கு பார்த்தேன், அதனால கேட்டார், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் ஸ்பெஷல் நியூஸில் எதுவும் கிடையாது. ரைட். தொகுதி பங்கீடா அதிமுக பாஜக அது ரெண்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி? திமுக தான் தொகுதி பங்கீடு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே கொடுத்த தொகுதியிலேருந்து குறைத்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட்டுக்கு கொள்ளலாம். அவங்கெல்லாம் கடுமையான அதிருப்தியோடு இந்த பிஜேபி என்று ஒரு மாயை வைத்து கொண்டு திமுக அந்த கூட்டணிக்குள் இருக்கின்றார்கள். ஆகையால் எங்கள் கூட்டணி நேச்சுரல் அனிசா, இயற்கையான கூட்டணி. அவர்கள் கூட்டணி கட்டாய கூட்டணி. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.